இந்த காலகட்டத்திலே பெண்ணின் பெருமையை நாம் உணர்ந்திருக்கின்றோமா? நண்பர்களே, ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரியாக நடந்த சம்பவத்தை குறிப்பிடுகின்றேன். கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு பெண், சென்னையை சேர்ந்த ஒரு வாலிபன் உங்களைப் போல நல்லதொரு கல்லூரியிலே படித்துவிட்டு லட்சக்கணக்காக சம்பளம் வாங்கி கொண்டு சென்னையிலே ஐடி துறையிலே பணிபுரிகிறான். வீட்டிலே அந்த பெண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்கின்றார்கள். அங்கேயே ஒரு பையன் பணிபுரிகிறான். இவன் அவள் மீது நட்பாகிறது, காதலாகிறது. பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள், இப்போது நீ உன்னுடைய கணவனை தேர்ந்தெடுக்கின்ற வயது வரவில்லை, உனக்கு ஏற்ற கணவனை நாங்கள் தேர்வு செய்கின்றோம் என்று. இல்லை, இறந்தாலும் வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் அவனோடு தான். வேறு வழியின்றி திருமணம் முடித்து வைக்கின்றார்கள். 9 மாதம் ஒரு பிரச்சனையும் இல்லை. 6 மாதம் கழித்து மனைவி கருவுற்றிருக்கிறாள். கணவன் அலுவலகத்திலிருந்து வருகிறான். மகிழ்ச்சியான செய்தி என்று தான் கருவுற்ற செய்தியை சொல்லுகிறான். உடனே கருவை அழித்து விடு. பதறிப்போன இவள், ஏனடா முதல் கருவை அழிக்க சொல்லுகிறாய் என்று கேட்கின்றாள். அது அப்படித்தான் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறான். பிறகுதான் இவளுக்கு தெரிகிறது, அவன் கல்லூரியிலே படித்த காலத்திலிருந்து ஒரு பெண்ணிடம் நட்பாக இருந்து அது காதலாக அரும்பி இருக்கிறது. இருவருக்கும் தொடர்பு, குழந்தை இருப்பது. அதனால்தான் இந்த குழந்தையை வேண்டாம் என்று சொல்லுகிறான் என்று தெரிந்தவுடன் வீட்டிலே பிரச்சனை, சண்டை. அடித்து கோயம்புத்தூருக்கு அனுப்பி விடுகின்றான். 10 மாதம் கழித்து குழந்தை பிறக்கிறது. போய் பார்க்கவில்லை. பையனுடைய பெற்றோர்கள், பெண்ணினுடைய பெற்றோர்கள் 4 பேரும் சேர்ந்து பிள்ளையினுடைய தந்தை யார் என்று தெரியவில்லை என்று கேட்கின்றார்களடா, தயவு செய்து வா, வந்து குழந்தையை பார். 4 நாள் கழிச்சு வர்றாங்கிறான். 4 நாள் கழிச்சு போகிறான். மருமகன் மனம் திருந்தி வந்து விட்டான் என்று மகிழ்ச்சி கடலிலே ஆளுகின்றார்கள். பெண்ணினுடைய பெற்றோர் இரவு தங்குகின்றான். தானாடா விட்டாலும் தசையாடும் அல்லவா? இரவு 1:30 மணிக்கு திடீரென்று முழித்து பார்க்கின்றாள். பக்கத்திலே குழந்தையை காணவில்லை. இவன் மட்டும் விழித்து கொண்டு உட்கார்ந்திருக்கின்றான். குழந்தை எங்கே என்று கேட்கின்றாள். நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ பெற்றுக்கிட்டல, கிணத்துல போய் பார், தூங்குதுங்கிறான். தான் பெற்ற குழந்தையை தானே கிணற்றில் போட்டு கொண்டு விட்டான். சேம் ரிப்ளிகா என்று சொல்லுவார்களே, நேரம் கருதி, நேரத்தினுடைய அருமை கருதி கடைசியை சொல்லுகின்றேன். இதே போன்று தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞன், ஒரு பெண் பெங்களூரிலே வேலை பார்க்கின்றார்கள். இவன் கிணற்றிலே போட்டு கொன்றான். அவள் சுவற்றிலே அடித்துக் கொள்ளுகின்றான். அவன் தன்னுடைய குழந்தையை சுவற்றிலே அடித்துக் கொள்ளுகின்றான். எதற்காக இந்த படிப்பு? எதற்காக உங்களுக்கு இந்த பணம்? பெண்ணின் பெருமை தெரியாதா? கல்வியின் பயன் அறிவு, அறிவின் பயன் பண்பாடு, பண்பாட்டின் பயன் ஒழுக்கம். ஒழுக்கத்தை தராத கல்வியும் விளைச்சலை தராத வயலும் வீணானது. பெண்களை மதிக்க தெரியாத படிப்பு எதற்கு? 2 குழந்தைகளும் இறந்து போய்விட்டார்கள். 2மே பெண் குழந்தைகள். 2 பெண்களும் கணவன் இருந்தும் கைமை நிலை. கொலை செய்த 2 ஆண்களும் ஜெயிலுக்குள். உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்கள் காவல் நிலையங்களையும் நீதிமன்றங்களையும் கனவில் கூட பார்க்காதவர்கள், நினைத்து கூட பார்க்காதவர்கள். தொடர்ந்து காவல் நிலைய கதவுகளையும் நீதிமன்ற படிக்கட்டுகளிலும் ஏறி ஏறி இறங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். சங்க இலக்கியங்களிலும் ஒரு பெண்ணை தொட்டதனால் ராவணன் அழிந்தான் என்பதையும் நாம் படித்திருந்தால் சற்று யோசிப்போமா இல்லையா? இந்த இப்பிறவியில் இன்னொரு மாதை சிந்தையாலும் தொடேன் என்று சொன்ன ராமன் சீதையை அக்னி பிரவேசம் செய்ய சொன்னான். அந்த நெருப்பு கூட அந்த சீதையை தொடவில்லை, தீண்டவில்லை. இப்படிப்பட்ட பெண்ணின் பெருமைக்கு சொந்தக்காரர்கள் நாம். ஏன் தெரியுமா? நம்முடைய காவியங்கள், புராண இதிகாசங்கள் இதைத்தான் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கின்றன. இதை புரிந்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான்.